செயின்ட் தாமஸ் மூர் 1478ல லண்டன்ல பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை ஜான் மூர் லண்டன்ல நீதிபதியா பணியாற்றிருக்காரு. தன்னுடைய மகனை ஒரு வழக்கறிஞர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஜான் மூரோட கனவா இருந்திருக்கு. தாமஸ் மூரும் வளர்ந்து கல்வி கற்றதுக்கு பிறகு ஒரு வழக்கறிஞரா மாறியிருக்காரு. கூடவே தத்துவவியலாளர், எழுத்தாளர், ஆலோசகர்னு பன்முகத்தன்மை கொண்டவரா இருந்திருக்காரு தாமஸ் மூர். இவர் எழுதின லுட்டோபியாங்கிற நூல்ல ஒரு நாடு அல்லது ஒரு சமூக அமைப்பு எப்படி செயல்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. தாமஸ் மூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. மன்னர் 8ஆம் ஹென்ரியோட அமைச்சரவையில நிதி அமைச்சரா பணியாற்றியிருக்காரு. ஒரு தடவை மன்னர் 8ஆம் ஹென்றி தன்னுடைய மனைவி தனக்கு ஆண் வாரிசு பெற்றுக் கொடுக்கவில்லை அப்படின்னு அவங்கள நிராகரிச்சுட்டு மற்றொரு பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காரு. இத தாமஸ் மூர் கடுமையாவே எதிர்த்திருக்காரு. அதுக்கு மன்னர் ஹென்ரியோ, நான் இங்கிலாந்து நாட்டின் அரசன், இங்குள்ள திருச்சபைக்கும் நான் தான் தலைவன், என்னுடைய முடிவை ஏற்காவிட்டால் உன்னை கைது செய்து சிறையில் அடைத்து விடுவேன் அப்படின்னு தாமஸ் மூரை மிரட்டியிருக்காரு. ஆனா தாமஸ் மூரோ இந்த மிரட்டலுக்கு பயப்படாம தன்னுடைய முடிவுல உறுதியாவே இருந்திருக்காரு. இதனால கோபமடைந்த மன்னர் 8ஆம் ஹென்றி தாமஸை கைது செய்து சிறையில் அடைத்து உணவு கூட கொடுக்காம சித்திரவதைகள் செஞ்சிருக்காரு. இறுதியா 1535ல தாமஸ் மூரை தூக்கிலிட்டு கொலை செஞ்சிருக்காங்க. தாமஸ் மூர் மரணத்தை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்காரு. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் தாமஸ் மூரை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் முன்மாதிரியாக செயல்பட்டவர் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. ஜூன் 22 செயின்ட் தாமஸ் மூர் ஃபீஸ்ட் டே.